பாரத போர் நமக்கு எதை காட்டுகிறது? இருக்கும் இடம் கூட இனி நான் உனக்கு தரேன்னு பாண்டவர்களை நோக்கி துரியோதனர்கள் எப்போது கைவிரித்தார்களோ அப்பொழுது அவர்கள் மாண்டு போனார்கள். அப்போ என்ன தெரியணும்? பிறர் பொருளை நம்ம கவர நினைக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அர்ஜுனன் தன் படைத்தவன் மீது நம்பிக்கை வைத்தான். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். துரியோதனன் தன் படை மீது நம்பிக்கை வைத்தான். அர்ஜுனன் தன்னை படைத்த கண்ண பரமாத்மா மீது நம்பிக்கை வைத்தான். அனைவருக்கும் அன்பு வணக்கம். இதிகாசம் நடத்தும் இனிய பாடம். நம்ம ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு புராணங்கள் பார்க்குறோம். உங்களுக்கு இதிகாசம் தெரியும். இந்த மண்ணுலகத்தில் ராமாயணம் பாரதம் ரெண்டுமே நம்ம ரெண்டு விழிகள் மாதிரி. மூதறிஞர் ராஜாஜி ராமாயணத்துக்கும் விளக்கம் எழுதியிருக்கார், பாரதத்துக்கும் விளக்கம் எழுதியிருக்கார். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், எல்லாருடைய இல்லத்திலையும் அந்த பகவத்கீதை கீதாச்சாரம் போட்டிருப்போம். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எதை நீ கொண்டு வந்தாய் எது இழப்பதற்கு, எது இன்று உன்னுடையதோ அது நாளை வேறொருவனுக்கு சொந்தம், இந்த மாற்றம் உலகத்தின் நீதியாகும்னு. அந்த கீதாச்சாரத்தை வீட்டில் கட்டி போட்டுக்கிறதோ தொங்க விட்டுக்கிறதோ பிரயோஜனம் அல்ல. அந்த கீதையின் நாயகன் காட்டிய வழியில் நாம் நடந்து செல்ல வேண்டும். இதிகாசம் காட்டக்கூடிய தத்துவங்களோ புராணங்கள் சொல்லக்கூடிய செய்திகளோ என்ன அப்படிங்கிறத அங்கொன்றும் இங்கொன்றுமா நீங்கள் பார்த்தா, நீங்கள் பாரத போர் நமக்கு எதை காட்டுகிறது? இருக்கும் இடம் கூட இனி நான் உனக்கு தரேன்னு பாண்டவர்களை நோக்கி துரியோதனர்கள் எப்போது கைவிரித்தார்களோ அப்பொழுது அவர்கள் மாண்டு போனார்கள். அப்போ என்ன தெரியணும்? பிறர் பொருளை நம்ம கவர நினைக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதுலேயும் என்னென்னா, இந்த துரியோதனன் அர்ஜுனன் ரெண்டு பேர் இருந்தாங்க. துரியோதனன் தன்னுடைய படை மீது நம்பிக்கை வைத்தான். அர்ஜுனன் தன் படைத்தவன் மீது நம்பிக்கை வைத்தான். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். துரியோதனன் தன் படை மீது நம்பிக்கை வைத்தான். அர்ஜுனன் தன்னை படைத்த கண்ண பரமாத்மா மீது நம்பிக்கை வைத்தான். இன்னும் பாருங்கள், அஸ்தினாபுரத்தில் உங்களுக்கு தூது பேசுவதற்கு கண்ணன் வந்து எல்லாம் முடிஞ்சு கிளம்பும்போது குந்தி என்ன கேட்டா? கண்ணா கஷ்டத்தை தான்னா. கண்ணன் வியந்து கேட்டான், ஏன் அத்தை கஷ்டம் கேட்குறேன்னு. எனக்கு எப்போதெல்லாம் கஷ்டம் வருகிறதோ அப்போதெல்லாம் கருணை கடவுளாகிய நீ என் அருகில் இருப்பாய். அப்போ என்னென்னா, துன்பப்பட்டு நம்ம துவண்டு போகக்கூடாது, கடவுளுடைய நாமத்தை சொல்லணும்னு பாரதம் சொல்லித்தருது. ஒன்றும் இல்லை, கடவுள் கிருஷ்ண தர்மரையும் துரியோதனனையும் தனித்தனியாக கூப்பிட்டு இந்த உலகத்தில் எத்தனை நல்லவங்க இருக்காங்கன்னு பார்த்துட்டு வான்னா. அதுக்கு துரியோதனன் சொன்னான், கண்ணா இந்த உலகம் முழுக்க நான் சுற்றி வந்தேன், ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்திலையாவது மனிதன் தப்பு செஞ்சிடறான், அவன் தப்பானவனாக தெரிகிறதுனால என் கண்ணுக்கு நல்லவனே தெரியலன்னு. அப்போ தர்மனை கூப்பிட்டு சொன்னான், இந்த உலகத்தில் எத்தனை தீமை இருக்கிறவன்னு சென்சஸ் கணக்கு எடுத்துகிட்டு வான்னு. அதுக்கு அவன் கண்ணனை பார்த்து சொன்னான், கண்ணா நான் இந்த உலகம் மூளை முடுக்கெல்லாம் சுற்றினேன், மனிதன் ஏனேனும் ஒரு சந்தர்ப்பத்தில் நல்லவனாக இருக்கிறதுனால எனக்கு கெட்டவனே என் கண்ணுக்கு தெருவிடலைன்னு. நல்லவன் கெட்டவன்னு பிறவியில் யாரும் கிடையாது. அவனுடைய செய்கையில், அவனுடைய பார்வையில், அவனுடைய நடத்தையில் இருக்குங்கிறது தான் நமக்கு மகாபாரதம் சொல்லித்தருது. இன்னொன்று நீங்கள் நினச்சி பாருங்கள், சல்லிகன் ஒரு பெரிய தேரோட்டி. அவன் கண்ணனுக்கு தேரோட்டுவான். ஆனால் எப்போதெல்லாம் சல்லிகன் தேரோட்ட வருகின்றானோ அப்போதெல்லாம் கர்ணனை சிறுமைப்படுத்தி கொண்டே அவனுடைய பிறப்பை, அவனுடைய குலத்தை, அவனுடைய வாழ்வியல் நெறிகளை சிறுமைப்படுத்தி கொண்டே இருப்பான். ஏன்னா எப்போ நமக்கு ஆகாத செயலை ஒருத்தன் சொல்கிறானோ அப்போ நமக்கு கோபம் கொத்தளிக்கும், பதறும் காரியம் சிதறிப்போகும். எனவே அவன் தன்னுடைய வித்தைகளையெல்லாம் சரிவர கையாகாமல் உணர்ச்சி வசப்பட்டு போர்க்களத்திலே நின்றதற்கு சல்லிகனும் ஒரு காரணம் என்றால், எப்பொழுதுமே கோபம் குறைத்தால்தான் வெற்றி பெற முடியும் என்பதை ஒரு அரிய தத்துவமாக நமக்கு காட்டிய நூல் பாரதம். அதே மாதிரி நீங்கள் பாரதத்தில் பாருங்கள், படைப்பு கடவுளாகிய கண்ண பரமாத்மா ஏழை அந்தணர் வடிவிலே இறங்கி வந்து கர்ணனிடத்தில் யாசகம் கேட்டு செய் புண்ணியத்தை வாங்கியதாக ஒரு வரலாறு உண்டு. அப்படின்னா என்னென்னா,
பிறருக்கு தான தர்மங்கள் கொடுத்து கொண்டே இருந்தால் கடவுளே ஒரு நாள் வந்து நம்மிடத்தில் கையேந்தி நம்முடைய பக்தியை, அன்பை, கொடையை, தானத்தை, தர்மத்தை இந்த மண்ணுலகில் அங்கீகரிப்பான் என்பதை காட்டுவதற்குத்தான் அது. பத்தினி தெய்வம் பாஞ்சாலி வீரவசனம் பேசியது அல்ல. தன் கைக்கு மேலே கடவுளை கூப்பி, கண்ணா, இனி என்னால் ஆவது ஒன்றும் அறியேன், நீதான் காப்பாற்று என்றவுடன் வளர்ந்தன 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 வண்ண பொற்சேலைகள் என்று வளர்ந்ததற்கு காரணம், முதலில் ஒரு மனிதன் துன்பப்படுகின்ற போது தான் முயன்று வென்று காட்ட வேண்டும், பிறகு விதி துணையோடு முயற்சிக்க வேண்டும், அதன் பிறகே ஆண்டவனிடத்தில் அடிவொத்தி வேண்டும் என்கின்ற காரணங்களை சொல்கின்ற போது நமக்கு இதிகாசங்கள் சொல்லக்கூடிய தத்துவத்தை வகுத்து தொகுத்தால், நம்மை விட இறைவன் என்று ஒருவன் இருக்கிறான், அவன் மீது நம்பிக்கை கொள், இல்லாதவருக்கு ஈந்து கொடுத்து மகிழ், எதையுமே நேர்மறை சிந்தனையாக யோசி. இப்படி பல்வேறு அதிசய அற்புதங்களை இதிகாசம் சொல்லும் தத்துவமாக, வாழ்வியல் பாடமாக நமக்கு காட்டுவதுதான் பகவத்கீதை, மகாபாரதத்தின் நோக்கம். அதனால்தான் மூதறிஞர் ராஜாஜி எழுதினார், கிணற்று தண்ணீரும் குளத்து தண்ணீரும் பாவத்தை போக்காது, தாகத்தை போக்கும். பாரதம் என்கின்ற நூல் கங்கை காசியைப் போல நம் பாவத்தை போக்கி ஆனந்தத்தை தரும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம்.